ஹலோ நண்பர்களே, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த ஈரானுக்கும் நம்ம அமெரிக்காவுக்கும் இடையிலான இந்த போர் நிறுத்தங்கிறது எவ்வளோ இப்போ இந்த பேச்சுவார்த்தைங்கிறது போயிட்டு இருக்குல்ல, இது எந்த கட்டத்தில் இருக்கு, எப்போ இந்த பேச்சுவார்த்தை நிற்கும் அப்படிங்கிறத எல்லாத்தையும் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இன்னைக்கு டேட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா ஜூன் 3ஆம் தேதி. இந்த டேட்டுங்கிறது நான் எதுக்கு சொல்கிறேன்னா, இன்னைக்கு இந்த 24 மணி நேரத்தில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணுக்காக தான் இந்த டேட்டுங்கிறது சொல்கிறேன். சரிங்களா? சரி, இப்போது இந்த அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில் என்னென்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்துடலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த மேற்பரப்பில் பார்த்தீங்கன்னா இந்த அமைதி பேச்சுவார்த்தைகள் 2 நாடுகளையும் இப்போ நடந்துட்டு வந்துட்டு இருக்கு. அதுக்கு இடையில் இந்த ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் பதட்டமான காரணத்தால் இந்த பேச்சுவார்த்தை பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு அவங்க நிறுத்திங்கிறது வச்சுருக்காங்க. இந்த பாரசீக வளைகுடா இருக்குல்ல, இந்த பகுதிகளில் இரு தரப்பினருக்கும் இடையிலே கடுமையான இராணுவ மோதல்கள் பார்த்தீங்கன்னா இந்த இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையில இந்த இராணுவ மோதல்ங்கிறது மீண்டும் பார்த்தீங்கன்னா வெடிச்சிருக்கு. சரி, இன்னைக்கு இந்த மோதலில் என்னென்ன முக்கியமான நிகழ்வுகள் நடந்திருக்கு அப்படிங்கிறத இந்த ஒரு டாப்பிக்கில் நம்ம ஃபுல்லாக இப்போ கவர் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டாக, இவங்க ஈரானோட தாக்குதலை பார்த்தீங்கன்னா முறியடிப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யார் சொல்லியிருக்காங்க, யார் மேலே தாக்குதல் நடத்தியிருக்காங்க ஈரான் அப்படிங்கிறத எல்லாத்தையும் இந்த பாயிண்ட்ல நம்ம இப்போ கவர் பண்ணிடலாம். ஓகேங்களா? இந்த ஈரான் இருக்காங்களே, அவங்க பார்த்தீங்கன்னா இந்த பஹ்ரைன், அதுக்கப்புறம் குவைத் மற்றும் இது மட்டும் இல்லாமல் பிற இலக்குகளை நோக்கி பல்வேறு ஏவுகணைகளை பார்த்தீங்கன்னா ஏவுகணைகளாக இருக்கட்டும், இன்னும் ட்ரோனுகளையாக இருக்கட்டும், இதை ஏவியதாக அமெரிக்காவோட மத்திய கட்டளை இருக்காங்களே இவங்க சென்காம், இவங்க பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஈரான் பார்த்தீங்கன்னா ஏவுகணைகளையும் ட்ரோனுகளையும் இந்த நாடுகள் மேலே ஏவியிருக்காங்க அப்படின்னு. ஃபர்ஸ்ட்டாக இந்த குவைத் மேலே இவங்க ட்ரோன்கள் ஏவுகணை ஏவுனாங்களே ஈரான், அது என்ன ஆச்சு அப்படிங்கிறத இப்போ இதில் நம்ம பார்த்துடலாம். ஓகேங்களா? இந்த ஈரான் ஏவிய 2 ஏவுகணைகளை பார்த்தீங்கன்னா வழியில் தோல்வி அடைந்த, இப்போது அவங்க ஏவுனாங்களே இந்த 2 ஏவுகணையையும் நாங்கள் வழிமறைச்சு அதை பார்த்தீங்கன்னா வீழ்த்தியிருக்கோம் அப்படின்னு குவைத் சைடிலிருந்து அவங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பஹ்ரைன் என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க ஈரான் ஏவிய 3 ஏவுகணைகள் அமெரிக்கா இல்லாட்டி இந்த பஹ்ரைனோட வான் பாதுகாப்பு படையினால் குறிவைக்கப்பட்டு அந்த 3 ஏவுகணைகளை பார்த்தீங்கன்னா அழிக்கப்பட்டது அப்படின்னு பஹ்ரைன் சைட்லேருந்து அவங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்களா, இந்த வீடியோவோட முழு வீடியோ பார்த்தீங்கன்னா இங்கே கீழே இருக்கிற லிங்க்ல இருக்குது. இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த வீடியோவோட முழு வீடியோவை நீங்கள் அங்கே பார்க்கலாம்.